கை ஐயோ, இந்த பைத்தியனுக்கு வேறு ஃபோன் அடிக்கணுமே. இப்போ எங்கே இருப்பான்? சரி, அவன் ஃபோன் அடிப்பான். என்ன மச்சா குழந்தைங்க? ஹலோ, சொல்கிறா கார்த்தி. இல்லை மச்சான், ஒரு சின்ன உதவி, பிரச்சனை இல்லை. நீ எங்கே இருக்கப்ப? மச்சான், இங்கே தான் பையனோட லேப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லி என்ன கதை? வணக்கம் மச்சான், எப்படி இருக்க? என்ன பண்ணுற? என்னடா இல்லை மச்சான், பார்த்து ரொம்ப ஆச்சு, அதான் பார்த்து போனேன். மச்சான் விளங்குதாடா? ஹலோ ஹலோ ஹலோ, நீ என்னடா அப்படி போய் சொல்லிட்ட? நம்ம எத்தனை வருஷம் நட்பு? கொஞ்சம் யோசிச்சு பாடுறா நீ. எத்தனை வருஷம்? அதாவது ஒரு 5 வருஷம் இருக்கிறேன். என்ன 5 வருஷம்? பழக்கம்லா பழக்கத்துக்காக ஒன்று ஒரு எல்லாம் அடிச்சுடுவோம் கிளம்பி. ஹலோ மச்சான், மச்சான் மச்சான் விளங்குது. நீ சொல்லு மச்சான். மச்சான் கார்த்தி, இப்போ வீட்டில் தான் இருக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உதவி தேவைப்படுது மச்சான். உங்ககிட்ட இருந்து தான் நான் ஒரு பொம்மை வாங்கியிருக்கேன். அது எனக்கு வரையணும். உன்னால் முடியுமா மச்சான்? சின்னோண்ட உதவி தான். நீ நீ வீட்டில் இரு, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, வீட்டில் பார்ப்போம். கார்த்திக், எம்சா கார்த்திக், கார்த்திக். மச்சான் கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். அதுக்குள்ள வந்துட்டானா? சரி, போய் பார்ப்போம். பைத்ரா, ஓ வந்துட்டியா? சரி சரி, வரேன் 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 இரு வரேன். வா மச்சான். ஏன்டா வெளியே நிக்கிற? வா உள்ள வா, உள்ள வா, வா உள்ள வா. வா மச்சான், வா மச்சான். என்ன உதவிடா? இந்த பொம்மை வரையணும். முடியுமா? வரையணுமா? சாப்பிட வந்து எடுத்துக்கிறியா? என்னடா இது கையில் என்ன இருக்கு? நான் பிடுங்குறேன். வேணாண்டா. என்னடா இருக்குது கையில? கை விடு, கை விடு. வேணாம். என்னடா இந்த கையில இருக்குது? வேணாம். நான் ஒரு கடையில் வாங்கும்போது அவர் சொன்னார், என் பொம்மையிலுக்கு என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் கையில் மட்டும் தொட்டுறாரு. சரி, வரேன். திரும்பியும் சொல்கிறேன், கயிறை மட்டும் தொட்டுறாத. நான் சொல்லிட்டேன், தயவு செய்து அந்த கயிறு மேலே மட்டும் கை வச்சிடாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கடைக்கார அவ்வளோ சொன்னார். நான் இப்போ கிளம்புறேன். பறஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? எதுக்கும் நீங்கள் வரைஞ்சி பார்ப்போம். அப்புறம் அது கழட்டும் போது தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு.